ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் எறா குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா கேரமலைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் கறி மசாலா பவுடர், இதில் மல்லித்தூள், சீரகம், சோம்பு, கசகசா எல்லாமே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ண 200 கிராம் ப்ரானையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த கிரேவிலேயே 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அப்போ தான் எறாவோட ரா ஸ்மெல் போய் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காவையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே நான் இன்றைக்கி 5 பல் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற தேங்காய் திக்காக இருந்துச்சுன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்லை சேர்த்து அரைச்சிங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். அப்போ குழம்புலேருந்து தண்ணி பிரிஞ்ச மாதிரி இருக்காது. இன்றைக்கி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு, சௌச்சோக்காய் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். காய் முக்கால்வாசி வெந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். திரும்பவும் சிம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மல்லி இலை தூவிடலாம். இந்த கிரேவிக்கு மல்லி இலை ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ரைஸ், இட்லிக்கு மெயினாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட எறா குழம்பு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.